ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபி வித் பேபி பொட்டேட்டோஸ். என்னென்னா காஜுன் பொட்டேட்டோஸ் பார்பிக்யூ நேஷனில் கிடைக்கல இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோஸ் அது எப்படி செய்யறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 3 எலிமெண்ட்ஸ் பேசிக்காக இருக்கும். ஒன்று பாயில்டு பொட்டேட்டோஸ், அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டேட்டோஸை வந்து வாஷ் பண்ணி ஒரு விசில் விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மேஷியாக குக் ஆகக்கூடாது, பட் இது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நசுக்குனா ஃபுல்லாக நசுக்கிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு விசில் விட்டால் போதும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் இதில் கார்ன்ஸ்டார்ச் எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சீசனிங் எடுத்துப்போம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இது கூடவே நான் வந்து இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ட்ரைட் ஆரிகனோஸ் சும்மா ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்க்கு தான். அண்ட் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு போகிறோம். குவான்டிட்டிலாம் மெஷர்மெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் சீசனிங்க்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு அவ்வளோதான். அந்த மாவு வந்து பிளாண்டாக இல்லாமல் ஒரு ஃப்ளேவரிங்கோடு இருக்கிறதுக்கு அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம தின்னா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தண்ணி விட்டு. ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் எலிமெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ தண்ணியாக இருக்கு. ஸோ இதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எலிமெண்ட் ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து மயோனீஸ் நான் எடுத்திருக்கேன். நார்மல் எக்லெஸ் மயோனீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆனியன் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நெக்ஸ்ட் கார்லிக் பவுடர் எடுத்துக்கிறேன். கார்லிக் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் த குவான்டிட்டி ஆஃப் ஆனியன் பவுடர் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி போகிறோம். அகெயின் சாஸோட டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். ட்ரைட் ஆரிகானோ அதுவும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸு இது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிப்போம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாயில் பண்ணி ஆற வச்ச மில்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறதுக்காக. இந்த சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்க்ரீடியன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ நான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பாயில்டு மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொட்டேட்டோ எல்லாத்தையுமே வந்து ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துப்போம். கார்ன்ஸ்லரி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பொட்டேட்டோவில் ஒட்டணும். அட் த சேம் டைம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ பக்கத்துலேயே நான் ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் இதை நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து இதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துட்டு இதை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸஸை வந்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோஸையுமே ரெடி பண்ணி எடுத்துப்போம்.
எல்லாமே நான் ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இது மேலே நம்ம சாஸ் ஊற்றிட வேண்டியது தான். பொட்டேட்டோ வச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.